ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட ஒரு எபிசோட மட்டும் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அது 7வது எபிசோட். ஆனா இந்த ஒரு எபிசோட் இந்த சீரிஸோட 16 எபிசோடுக்கு சமம். ஏன்னா நம்ம எல்லா தேடல்களுக்குமான பதிலும் அதுல இருக்க ட்விஸ்டும் 95% இந்த எபிசோட்ல வெளியே வந்துருங்க. இதை கேட்டு ஆர்வம் தாங்காம எனக்கு இன்ட்ரோவே வேணாம்ப்பா, நான் நேரா ஸ்டோரிக்குள்ள போறேன்றவங்களுக்காக வீடியோட டியூரேஷன் லைன்ல அதுக்கான செக்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். தொட்டா தூக்கிடலாம், பரவாயில்ல, நாங்க ஆட்டு அமர பொறுமையாவே போய்க்கிறோம். இன்ட்ரோ கேட்டுட்டு தான் போவேன்றவங்களுக்காக போன எபிசோடோட கதை சுருக்கம். 20 வருஷமா பெண்களோட கைவிரல்கள் பாதியா வெட்டப்பட்டு நடந்துட்டு இருக்க தொடர் கொலைகள். ஆரம்பத்துல சீனியர் தான் அந்த கொலையெல்லாம் பண்றாருன்னு ஜூனியர்னு ஒருத்தவன் நினைச்சிட்டு இருந்தான். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னடானா, ஒருவேளை சீனியர் இந்த கொலையெல்லாம் பண்ணலையோ, சீனியருக்கு நெருக்கமான வேற யாரோ இந்த கொலையை பண்ணி அவங்கள காப்பாத்த சீனியர் முயற்சி பண்றாரோ அப்படின்னு டவுட்டை வேற மாதிரி திருப்பினானா. இதுக்கு நடுவுல காணா போனால ஓனரோட பொண்ணு, காணா போன அவளோட 10 விரலையும் வெட்டி கில்லர் ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் அவளுக்கு என்ன ஆச்சு, உயிரோட இருக்காளா செத்துட்டாளா, அது எதுவுமே தெரியாம இருந்துச்சுங்க. அவன் தூக்கிருப்பானா இவன் தூக்கிருப்பானான்னு யோசிச்சுட்டு இருந்தா லாஸ்டா அந்த பொண்ணோட சொந்த அப்பாவான ஓனரே பொண்ணை கத்துன மாதிரி நம்ம காட்டினாங்க. இன்னமும் எக்ஸாக்டா பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ காணா போனதோட மட்டும் இல்லாம வீட்டுல இருந்தா அவ போனையும் காணோம். காணா போன பொண்ணோட போன்ல இருந்தே ஓனர் போனுக்கு அப்பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போப்பான்னு மெசேஜ் வந்துச்சா. ஏன்றாது பொண்ணு போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னா அவ உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம். எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு நம்ம உட்பட எல்லாரும் மறந்து போறப்போ எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற கலக்கல் கதறல்கள்லாம் என்ன, வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா வாங்க. 7வது எபிசோட ஓபன் பண்ணா பிரசன்ட்ல போயிட்டு இருக்க பரபரப்பை எட்டி கூட பார்க்காம 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. நவம்பர் 21, 2017ங்க. நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம்ல, 3 வருஷத்துக்கு முன்னால சீனியர் ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இருந்தப்போ அவரோட பார்ட்னர் கிட்ட, இங்க பாருடா, உன் பார்ட்னர் எப்போ என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும், அதான் நியாயம், அதான் தர்மம்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கான பிளாஷ்பேக் தாங்க இது. நவம்பர் 21ஆம் தேதி நைட்டு சீனியரும் அவரோட பார்ட்னரும் 3 பெண்களை கொலை பண்ண கல்பிரிட்ட அவன் வீட்டுக்கு வெளியே கார்ல உட்காந்து என்னெல்லாம் பண்றான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பார்ட்னருக்கு மனசே கேட்கல. தலைவா நான் தலைவா, இது அவன் தான் 3 கொலை பண்ணான்னு தெரியுது, அரெஸ்ட் பண்ணாம நம்மளும் 10 நாளா அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம், இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, வாங்க தலைவா என்னமாச்சு பண்ணுவோன்னு சீனியர்ட்ட வெறி ஆகுறான். டேய் என்னமாச்சு பண்ணுவோன்னா என்னடா பண்ண முடியும், என்ன தடால் புடாலாம் வீட்டுக்குள்ள போய் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க சொல்றியா, வாரண்ட் இல்லாம அப்படிலாம் போக கூடாதுடா, அப்படியே நம்ம வாரண்ட் இல்லாம உள்ள போய் எவிடன்ஸ் எடுத்தாலும் அது கோர்ட்ல செல்லாதடா, உனக்கு இந்த சட்டத்தை பத்தி தெரியும்ல அப்படின்னு ஒரு ஆர்டிகளோட நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி அந்த சட்டப்படி நம்ம அவன் வீட்டுக்குள்ளேயே போய் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காம நம்ம மனசுக்கு அவன் கொலைகாரன்னு தெரியும், அதனால அவனை அரெஸ்ட் பண்ணோன்னு வையன், எவிடன்ஸ் இல்லைன்னு கோர்ட்ல அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா. அதுக்கப்புறம் அவன் தான் கொலைகாரன்னு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸே கிடைச்சாலும் ஒரே குற்றத்துக்காக ஒரே ஆளை 2 தடவை கன்வீட் ஆக முடியாது. அப்புறம் அவன் ஈஸியா தப்பிச்சிருவான்ல. பொறுமையா உட்காந்து வேவ் பாக்குறது தான் ஒரே வழி. ஏன் உன் பட்டு ஒரே இடத்துல சிட் ஆவாதா, செத்த கம்முன்னு உட்காடுறான்னு சீனியர் சொல்லியும் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் தான் தலைவா பார்த்தேன். ஆனா இதுக்கு மேல வேற வழி இல்ல. அவன் 3 பேரை கொன்னான்ல, அவன் 3ஆவதா கொன்ன பொண்ணு என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. நானே அந்த பொண்ணை பல தடவை பார்த்து பேசியிருக்கேன். இவ்வளோ ஏங்க, அவன் 2ஆவதா கொன்ன பொண்ணோட ரத்தம் அவன் கார்ல எல்லாம் கூட கிடைச்சிது, அதை வச்சு கூட அவனை அரெஸ்ட் பண்ணாம இருந்தா எப்படி, என்னால எவ்வளவு நாள் தான் பொறுத்திருக்க முடியும் அப்படின்னு பார்ட்னர் பொங்குறான். எப்பா அவங்கிட்ட அந்த 2வது பொண்ணோட பிளட்டை பத்தி கேட்டாச்சு. ஆமா அந்த பொண்ணு கார்ல வந்தா, திடீர்னு அவன் மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்சதுனால அந்த ரத்தம் தான் கார்ல படிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டான். இதை நம்ம நம்பலனாலும் ஜட்ஜி நம்புவாரா. அப்புறம் ஏன் 3வது பொண்ணு உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு நீ சொல்லவே இல்ல, கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு நெருக்கமான ஆளா இருந்தா அவங்கள கேஸை விட்டு தூக்கறது தானே வழக்கம், நீ சொல்லாமலே இந்த கேஸ்ல ஆஜராயிருந்திருக்க, இதெல்லாம் தப்புடான்னு சீனியர் லைட்டா அதட்டல. போட நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு அவனை அரெஸ்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு அவனை கண்டுக்காம வெளியவே உட்காந்து அவன் இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டா அப்புறம் எங்கெங்க போறது. நான் முடிஞ்ச அளவு பாப்பாங்க சட்டப்படி அவனை தண்டிக்க முடியுமான்னு, இல்லனா நானே களத்துல இறங்கி போனா போதுன்னு அவன் கழுத்து எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு பார்ட்னர் முடிவா இருக்கான். டேய் பிரெயின்லெஸ் பெருச்சாலி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா, ஆதாரபூர்வமா அவன் தான் கொலைகாரன் நிரூபிக்காம நீ அவனை கொன்னுட்டான்னு வையன், தப்பே பண்ணாத ஒருத்தவன் செத்துட்டான் அவனை கொன்னுட்டாங்கன்னு மக்களுக்கு முன்னால அவன் விக்டிம் ஆயிடுவான். அவனால பொண்ணுங்களை இழந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க பொண்ணை கொன்னவனை ஊரே சேர்ந்து அப்பாவின்னா அவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும். இங்க பாருடா, இதான் லாஸ்ட். நான் இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் கூட இருந்த பார்ட்னர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும், அதுதான் நியாயம் தர்மம்னு அலன்னு அளந்த சீனியர். நீ கார்லயே இரு, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கடைக்கு டீ வாங்க போறாருங்க. அப்ப சீனியருக்கு அவரோட சீஃப் கிட்ட இருந்து கால் வர, அது யாரான்னு பார்த்தா இந்த டொக்கு ஸ்டேஷன்ல சீனியரோட சீஃபா இருக்காருல்ல, அவர் தான் ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்லயும் சீனியரோட சீஃப். நான் அப்பவே நினைச்சேன்பா, அந்த தலைவலி பிடிச்சவனும் அவன் கூட விடக்கூடாது, டார்ச்சர் பண்ணுவான்னு. ஆள் இல்லாம அவனை அனுப்பி விட்டேன். நான் ரொம்ப தொல்லை பண்றானா, சரி டைம் ஆயிடுச்சு, நீங்க பார்த்த வரைக்கும் போதும், நான் வேற டீம் அனுப்புறேன், நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ பார்ட்னர் செல்ல இருந்து சீனியர் கால் வருது. கால் வர சேம் டைம் அவன் கார் எடுத்துக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டு போறான். ஐயோ இந்த அதிக பிரசங்கி என்ன பண்ண போறான்னு தெரியாம போன் எடுத்தா, தல நீங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு அவன் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறான் தல, நீங்க இல்லைன்னு அவனை விட்டுற முடியாது இல்ல, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறேன், பின்னாலே வந்து சேருங்கன்னு
காலை கட் பண்ணிட்டான். சீனியரும் வழியில வந்த ஒருத்தன் தலையிலேயே கொட்டி அவன் பைக்கை புடிங்கிட்டு பார்ட்னர் போன இடத்துக்கு போனா அங்க வெறும் கார் மட்டும் தான் நிக்குது. அது ஏதோ பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுங்க ட்ரம்ல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புக்குள்ள ரத்தம் படிஞ்ச ஒரு ஷர்ட்டும் இருக்கா. கண்டிப்பா அது அந்த கல்பிரிட் கொலை பண்ண ஏதோ ஒரு பொண்ணோட ஷர்ட்டா தானே இருக்கணும். இத பாத்துட்டு இருக்கப்போ பில்டிங் குள்ள இருந்து பொட்டுன்னு ஒரு சவுண்டு. குண்டடி வாங்கி கண்ணாடியை உடச்சிக்கிட்டு பார்ட்னர் கீழே உழறான். கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னா கேட்டியாடா? இப்ப இது உனக்கு தேவையா? எமர்ஜென்சி நம்பரை கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன்னு அவனுங்களுக்கு போனை போட்டு இன்னார்மாவ மன்னாருன்னு பேரு ஊரு அடையாளத்தெல்லாம் சொல்றதுக்குள்ள வெறி ஆகுது. அதுக்குள்ள பார்ட்னரே வேணாஞ்சி, எனக்கே தெரியுது என் உயிர் என் உடம்பு விட்டு போறது சாக விருப்பம் இல்லதான். ஆனா என்ன பண்றது, நீங்க சொன்னதை நான் கேட்கலையே. பட் நான் போனாலும் மேல இருக்க அவனை மட்டும் விட்டுறாதீங்க ஜி. உங்கள்கிட்ட சொல்லாம உங்க கண்ணை வேற எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த கண்ணு அவன் கையில தான் இருக்கு. பார்த்து பக்குவமா அவனை புடிங்கன்னு சொல்லிக்கிட்டே பார்ட்னர் கண்ணை மூடிடுறான். அவன் போன சோகத்துல அழுதுகிட்டே கண்ணீரை தொடக்கிறேன்னு பார்ட்னர் ரத்தத்தை கண்ணுல தடவிக்கிட்ட சீனியர் கண்ணு செவக்க மேல போய் எப்படி பார்ட்னர் கண்ணாடி உடச்சிட்டு கீழே விழுந்தானோ அதே மாதிரி ஆறுலயே கல்பிட்ட பறக்க விட இப்ப கூட அவனை கொண்டு சீனியருக்கு கோவம் தான். ஆனா அவரே பார்ட்னர் கிட்ட சொன்னார் இல்ல, இவன் தான் கொலைகாரன்னு எவிடன்ஸ் இல்லாம இவனை கொன்னுட்டா அவன் அப்பாவியா மாறிடுவான், அது எல்லாருக்கும் கஷ்டம்னு. சோ மனசை திடமாக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணதாங்க முயற்சி பண்றாரு. ஆனா இந்த வெளிநாட்டு வெண்ணம்மவனுக்கு என்ன நக்கலு, சாலா நீ ஒரு போலீஸ்டா, என்ன அரெஸ்ட் பண்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? நான் பார்ட்னரை கொன்னதுக்கு காரணம் அவன் என்ன கொல்ல வந்தான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவனை கொன்னேன்னு சொல்லுவேன். பழனிக்கே பாத யாத்திரையா போனாலும் உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாதரா அப்படின்னு கல்பிரிட் இவ்வளோ திமிரா பேசினதுக்கு அப்புறம் எப்படிங்க சீனியர் சும்மா இருப்பாரு? சிம்பிளி வேஸ்ட். ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதான்னு. கல்பிரிட்டோட மண்டைக்கும் கீழே இருக்க தரைக்கும் பாக்ஸிங் மேட்ச் தான். போலீஸ் இங்க வரதுக்கு முன்னால பல முறை அவன் தலைய டமார் டமார்னு தரையிலே அடிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க என்னாச்சோ போச்சோ வந்துச்சோ. அங்க சீனை கட் பண்ணிட்டு இன்னும் பிரசன்ட்டுக்கு வரல. பிரசன்ட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால நடந்த சீனுக்கு வந்தா இந்த பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த சீனியர் போன எபிசோட்லயே இந்த ஆளு கடையை விட்டு வெளியே வந்து ஆள் இல்லாத சந்துக்குள்ள போய் டிராயர்ல என்னத்தையும் எடுத்தான்ல. பக்காளி நம்ம நினைச்ச மாதிரியே அது காணா போன ஓனர் பொண்ணோட போன் தாங்க இப்போ அது சீனியரோட கையில இருக்கா. சீனியர் தான் இந்த செல்லுல இருந்து போனோட பேட்டர்ன்லாம் சீனியருக்கு தெரியும். ஓனர் பொண்ண ஸ்டேஷன்ல வச்சிருந்தப்போ அவ பேட்டர்னை போட்டு போனை ஓபன் பண்ணதெல்லாம் சீனியர் பாத்துருப்பாரு. பேட்டர்னை போட்டு போனை திறந்தவரு இந்த ஆள் தான் ஓனருக்கு. அப்பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போப்பான்னு பொண்ணு அனுப்புற மாதிரி மெசேஜையே போட்டிருக்காரு. போட வேண்டிய மெசேஜையும் போட்டு பொண்ணு தெரியாத மாதிரி கடைக்குள்ள போய் நாங்கடா ஏன்டா மூஞ்செல்லாம் அப்படி வச்சிருக்கீங்க போனை காட்டுறான்னு ஓனர் போனை வாங்கி இவரும் பாத்துருக்காரு. நல்லா கோன் ஷேப் கோழி எலும்பு மாதிரி இருக்கால ஓனர். அவன் மெசேஜை பார்த்து பயந்து பம்மிட்டு இருக்கப்போ அவனை பத்தி ஏதோ ஒன்னு தெரிஞ்ச மாதிரி சீனியர் அவனையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கப்போ அகை நாங்க சீனை கட் பண்ணி ஓனர் பொண்ணு என்னைக்கு காணா போனாலும் அக்டோபர் 23, 2020 இல்லையா, திரும்ப அந்த பிளாஷ்பேக் போறாங்க. இன்ஸ்பெக்டர் தானங்க ஓனர் பொண்ணை வீட்டை நோக்கி கூட்டிட்டு போனா. அவன் ஒண்ணுமே பண்ணல, வீட்டு வாசல் வரைக்கும் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். பாத்து போமான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். பட் அவங்க வந்தது பேசினது எல்லாத்தையும் கடைக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்த ஓனர் பொண்ணு உள்ள வர போறான்னு தெரிஞ்சதும் எதையும் பார்க்காதவன் மாதிரி கடைக்குள்ள உட்காந்துக்கிட்டான். கதவை திறந்த பொண்ணுக்கே ஒரு நிமிஷம் பக்கோன்னு ஆகி போச்சு. எருமை எப்படா உட்காந்து பயமுத்துற நவுறான்னு சொல்லிட்டு உள்ள போனா. நீ சாப்பிட்டியாமா? இந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில நமக்கு டின்னர் ரெடி பண்ணிருக்காங்களாம், கூப்பிட்டாங்க வரியான்னு ஓனர் கேட்க எனக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கு, எனக்கு சோறே வேணாம், நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் தட்டி விட்டு அவ உள்ள போறாளா. ஓனர் போன எபிசோட்ல இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா கொடுத்தான்ல. பொண்ணு உள்ள போனதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஓனருக்கு போன் வந்துச்சு. போன் ஆக்சுவலா எடுத்திருக்கான். டின்னருக்கு வாடான்னு அவன் சொல்லும் போது இல்லப்பா எனக்கு ஐடியா இல்ல நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண ஓனர் கதவை உள்பக்கமா பூட்ட போட்டு லாக் பண்ணிட்டு என்னமோ ஒண்ணு பண்ண ரெடி ஆகுறான். அப்படியே அந்த பக்கம் இதே நேரம் வீட்டுல தூங்கிட்டு இருக்க சீனியரை காட்ட திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சவருங்க. இந்த பொண்ணு பாட்டுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போனா. போற போக்குல வீட்டு சாவிய வேற ஸ்டேஷன்லயே விட்டா. வீட்டுக்கு போனாலா இல்லையான்னு தெரியலையே. சரி ஒரு போனை போடுவோன்னு ஓனர் பொண்ணு செல்லுக்கு காலை போடுறாரு. அப்போதாங்க ஓனர் அவனோட பொண்ண பாத்ரூமுக்குள்ள கதற கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். பொண்ணோட போன் பாத்ரூமுக்கு வெளியே ஒரு சின்ன டப்பாக்குள்ள தான் இருக்கு. காப்பாத்த ஆள் யாரும் வரலையா. பொண்ணு கழுத்தை நெரிச்சு மயக்கமாக்கிட்டான். அப்ப கூட வீட்டுல இருந்து கிளம்பின சீனியர் ஜாகிங்காக நடந்து வந்துட்டு இருக்கப்போ ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில இருந்து லேடிகா டின்னருக்கு வாடான்னு கூப்பிட்டு சீனியருக்கு கால் பண்றா. அப்பதான் ஓனர் பொண்ண வீட்டுல டிராப் பண்ண இன்ஸ்பெக்டர் கடைக்கு வரான். அவனை பாக்குறப்போ கான்ஸ்டபிளுக்கு ஒரு கடுகடு ஃபீலிங். இவன் ஓனர் பொண்ண ஒன் சைடா காதலிச்சிட்டு இருந்தானோ என்னவோ, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேல கடுப்பா இருந்தவன் இங்க சமைக்கிறதுக்கு தேவையான சில பொருள்கள் இல்ல, பரவாயில்லங்க நானே ஓனரோட கடைக்கு போய் அதை வாங்கிட்டு அவரையும் கையோட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் இங்க இருந்து ஓனர் கடைக்கு கிளம்ப இந்த பக்கம் ஜாகிங் போயிட்டு இருந்தாருல சீனியர் நேரா ஓனர் பொண்ணோட கடை வாசல்ல தாங்க வந்து நிக்கிறாரு. அப்போ உள்ள போயிருந்தா கூட அவளை காப்பாத்திருக்கலாம். இன்னமும் ஓனர் பொண்ணு சாகல. கீழே பேஸ்மெண்ட்ல ஓனர் அவனோட பொண்ணை டேபிள்ல படுக்க போட்டு கை காலெல்லாம் கட்டி போட்டு விரல வெட்டுறதுக்கு கத்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கான். சீனியருக்கா ஒரு பக்கம் இந்த வீட்டோட சாவி கையில இருக்கு, இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போலாமா வேணாமான்ற எண்ணம் இருக்கு. சரி அப்புறம் பாத்துக்கலான்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த 1 மணி நேர கேப்ல ஓனர் பேஸ்மெண்ட்ல முடிக்க வேண்டியதெல்லாம்
எல்லாம் முடிச்சுட்டு தடயத்தெல்லாம் கிளியர் பண்ணும்ல, மேல பாத்ரூம் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா அடுக்கி வைக்கிறான். அப்பதான் ஞாபகம் வருது, அச்சோ கீழே பேஸ்மெண்ட்ல லைட் ஆஃப் பண்ணலேடான்னு. லைட் ஆஃப் பண்ண பேஸ்மெண்ட் வரப்பதான் மணி நைட்டு 8:33. கான்ஸ்டபிள் ஓனர் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். சோப்பா, இந்த ஒல்லி குச்சி ஓனான எவன்டா இப்ப இங்க கூப்பிட்டது, இர்ரா வந்துட்டா அப்படின்னு ஓனர் பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே போல. பொண்ணு இருக்க ரூம் கதவை மட்டும் அவசர அவசரமா பூட்டை போட்டு லாக் பண்ணவன் அந்த அர்ஜென்ட்லயே மேல வரான் பாருங்க. இப்ப போட்டான்ல ஒரு பூட்டு, அந்த பூட்டோட சாவி தவறி அங்கேயே விழுந்துருச்சு. ஓனர் அதை கவனிக்கல, மேல வந்துட்டான். டின்னர் பார்ட்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் கான்ஸ்டபிள் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் சீஃப் ஓனர் கால் பண்ணி, என்னப்பா உனக்காக நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மணி 8 தாண்டி போகுது, வராம இருக்க, வாப்பான்னு கூப்பிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிளும் பொருள் எடுத்துட்டு அப்படியெல்லாம் வரலங்க, நாங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா, நான் போய் அவளை சும்மா பார்த்து பேசிட்டு வருவான்னு கேட்டிருக்கான். வேணாம்ப்பா, அவ தூங்கிட்டா, தூங்குனவள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற தூங்கிருக்கா, வா நம்ம கிளம்புவோன்ட்டான். ஓனர் சரியான பரதேசி பப்பாளிங்க, ஆளுங்க கூட இருந்தாதான் தப் திக் தாங்னு திக்கி திக்கி பேசுறான். யாரும் இல்லாதப்போ தனியா பேசினா வாயில வார்த்தை வெள்ளாடுது, நல்லா பேசுறான். எப்படியோ பொண்ணை பாக்கணும்னு கான்ஸ்டபிளுக்கு இருக்க எண்ணத்தை ஒழிச்சு கட்டிட்டு கான்ஸ்டபிளோட அங்க இருந்து கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் ஜாகிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்த சீனியர் மறுபடியும் அதே கடவாசலுக்கு வராரு. இந்த வாட்டியும் உள்ள போலாமா வேணாமான்னு எண்ணம். சரி போய் தான் பாப்போமே அப்படின்னு பல வாட்டி காலிங் பெல் அழுத்தியும் ரெஸ்பான்ஸே இல்லையா. ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறங்க, நம்ம நண்பன் வீடு, நம்ம உள்ள போனா என்ன தப்பு அப்படின்னு இவர்கிட்ட இருக்க சாவியை போட்டு பேக் கேட்டை திறந்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. அங்க கீழே ஓனர் போட்டு வச்சிருந்த சாவியையும் பாத்துட்டாப்புல. கரெக்ட் டைம் பார்த்து லாக் பண்ணப்பட்ட ரூம்ல இருந்து ஓனர் பொண்ணோட போனு ரிங் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்க சாவியை போட்டு கதவை திறந்துட்டு உள்ள போனா ரூமே இருட்டா இருக்கு. டேபிளுக்கு மேல இருக்க போன் மட்டும் ரிங் ஆகிட்டே இருக்கு. சீனியர் உள்ள வந்து லைட்டை போட்டா டேபிள்ல நம்ம நினைச்ச மாதிரி ஓனர் பொண்ணோட பாடியே இல்ல. ஓனர் பொண்ணோட போனு போன எபிசோட்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஓனர் பொண்ணு கிஃப்டா கொடுத்த கர்ஷிப் மாதிரி ஒரு துணியையும் காணோம்னு ஓனர் சொல்லியிருந்தான்ல, அந்த துணி போனு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. இத பார்த்துக்கிட்டே பக்கத்துல திரும்பினா ஓனர் பொண்ணோட கையில இருந்து வெட்டப்பட்ட 10 விரல்களையும் அங்கதான் ஓனர் வச்சிருக்கான். சீனியர் ஆடி போயிட்டாரு. விரல்ல இருக்க நெயில் பாலிஷ பார்த்ததுமே அது ஓனர் பொண்ணோட விரல் தான் தெரிஞ்சு போச்சு. ஆள் எங்கன்னு வீட்டுல எங்கெங்கயோ தேடியும் அவளை காணோம். இதுக்கு மேல போலீஸ்க்கு கால் பண்ணி தானே ஆகணும். போன் எடுத்து எமர்ஜென்சி நம்பர் போட்டுட்டு இருந்தா ஓனர் பொண்ணோட செல்லுக்கு. இதுக்கு முன்னால கால் பண்ணதும் கான்ஸ்டபிள் தான், இப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறதும் கான்ஸ்டபிள் தான். நாமா இன்னுமா தூங்குற, எவ்வளவு நேரம் தாமா தூங்குவ, அதுவும் போன மாதிரி தூங்குறியாமே அப்படின்னு ஒவ்வொரு மெசேஜா லைனா வந்துகிட்டே இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி அப்போன்னு பார்த்தாங்க ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போன ஓனர் சீனியருக்கு கால் பண்றான். சீனியரும் கால் அட்டன் பண்ண, நண்பா உனக்காக தான் நண்பா கடையில எல்லாரும் வெயிட்டிங்க, வரலன்னு சொல்லிட்டியாமே, வா நண்பா அப்படின்னு கூப்பிட. வரேன், எப்படியும் கடையை தாண்டி தானே வரணும், உன் பொண்ணு கிட்ட நான் உனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குடா, அவ வீட்டுல தானே இருக்கா, பார்த்து கொடுத்துட்டு வந்துருவான்னு அவன் வாயில இருந்து என்ன வருதுன்னு கேட்க போட்டு வாங்குறாரு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா குறுகுறுக்காதா, இல்ல நண்பா அவ தூங்கிட்டா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கா, நீ எதுவா இருந்தாலும் இங்க வந்து என்கிட்ட கூட, வீட்டுக்கெல்லாம் போவாதன்னு சீனியர் அங்க போவிடக்கூடாதுன்னு குறியா இருக்கான். தூங்குறதுனா எப்படி போன மாதிரியா, அத சீனியர் கேட்டும் மனசாட்சி இல்லாம ஆமான்றான் ஓனர். இதுக்கு மேல அவனை மன்னிக்கலாமா, போலீஸ்க்கு கால் பண்ணிடலான்னு சீனியர் போன் எடுத்துட்டாரு. அப்பதாங்க சீனியர் ஞாபகம் வருது, ஓனர் பொண்ணு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புற டைம்ல ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு, அது சம்பந்தமா இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கொலை கேஸ்ல பாடியே கிடைக்காம இவன் தான் குற்றவாளின்னு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணா, பாடி கிடைக்கலனா அது கொலை கேஸாவே கணக்குல வராது, அப்ப அரெஸ்ட் பண்ண குற்றவாளியையும் உள்ள தூக்கி போட முடியாம அவனை ரிலீஸ் பண்ணி ஆகணும் தானே. இங்கேயும் சேம் கதை தானங்க நடக்குது. ஓனர் பொண்ணோட விரல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, அவ பாடியை காணோம். போலீஸ்க்கு கால் பண்றது எதுக்கும் உதவாத காரியம். அதனால சீனியரே வீட்டோட நாலா பக்கமும் ஓனர் பொண்ணோட பாடி எங்கன்னு அலச ஓனர் அவன் வீட்டு தோட்டத்துலங்க குழியெல்லாம் நோண்டி சமைக்கிற சாப்பாடுலாம் அதுல புதைச்சு வைப்பான். அதையும் சீனியர் நோண்டி நுங்கெடுக்கிறப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். இந்த ஜூனியர் வேவ் பாக்கிறதுக்காக 6வது விக்டிம்னு ஒரு லேடி அனுப்புனால, அந்த லேடி கிட்ட கூட ஒரு போனை கொடுத்தானே, அந்த போன் இந்த குழிக்குள்ள இருக்கு. அப்படின்னா ஓனர் தானே 6வது விக்டிமையும் கொலை பண்ண ஆளா இருக்கணும். 6வது விக்டிம மட்டுமா, நடந்த எல்லா கொலையையும் ஒரே ஆள் தான் பண்ணிருக்கான்னு கணக்கு இருக்கப்போ 2 கொலையும் பண்ணிருக்கான்னா மொத்த கொலையையும் பண்ண சீரியல் கொலைகாரன் ஓனரே தான். இதெல்லாம் யோசிக்க 3 வருஷத்துக்கு முன்னால பார்ட்னர் கிட்ட பேசினதாங்க சீனியருக்கு ஞாபகம் வருது. சீரியல் கொலை கேஸ்ல ஓனர் தான் சீரியல் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. போனு விரல்லாம் கிடைச்சது, அத ஓனர் எதை வேணும்னா சொல்லி சமாளிச்சிடலாம். எவிடன்ஸ் கிடைக்காம அவனை அரெஸ்ட் பண்ணா சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவான். சரி அவன் தான் கொலைகாரன்னு கோவப்பட்டு அவனை கொன்னுட்டாலும் ஆல்ரெடி அவ்வளவு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த பக்கி கொன்னுட்டா தியாகி ஆயிடுவான். அவன் தியாகி ஆயிட்டானா அவனால பொண்ணு இழந்த குடும்பத்தோட மனநலம் எப்படி இருக்கும், அதுவும் தெரியாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. சீனியரோட சொந்த தங்கச்சியில ஆரம்பிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல 2வது எபிசோட்ல பாத்துருப்போம்னு நினைக்கிறேன். கடைக்கார பொண்ணோட அப்பா இன்னமும் செத்து போன பொண்ணு என்னைக்காச்சும் வீட்டுக்கு வந்துருவான்னு அப்பப்பா அவளை தேடிட்டு இருக்காரு இல்ல. அடுத்து ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா, அவளும் பல வருஷமா அம்மாவை தேடிட்டு இருக்கா. இப்படி எல்லாரோட நிலைமையும் என்ன ஆகும்னு பல மணி நேரமா ஒரே இடத்துல
உட்காந்து யோசிச்சவர். அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வந்திருக்காரு, எவிடன்ஸே இல்லாம உடனே அவன் அரெஸ்ட் பண்ணாதானே தப்பிச்சிருவான். முதல்ல அவன் பண்ண கூத்தெல்லாம் நாமளே வெளியே கொண்டு வருவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காமலா போயிடும். அப்ப அவனை வச்சு செய்வோம்னு நினைச்சுதான் ஆள் யாரும் பாக்குறதுக்கு முன்னால இங்க இருந்த ஓனர் பொண்ணோட போனு, ரெஸ்டாரண்ட் பொண்ணு அவளுக்கு கிஃப்டா கொடுத்த கர்ஷீஃப், அப்புறம் வெட்டப்பட்ட ஓனர் பொண்ணோட 10 விரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க. எடுத்த பொருள்லாம் கொண்டு போய் அவரோட வீட்டுல வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு வராரு. இப்ப தெரியுதுங்களா ஏன் அன்னைக்கு நைட்டு இந்த கடைக்கு வரும்போது சீனியர் மூஞ்சில அவ்வளவு பதட்டம்னு. இதெல்லாம் பார்த்து ஒரு மனுஷனுக்கு பதட்டம் வராம இருந்தா எப்படி? அடுத்து எல்லாரும் கடையை விட்டு கிளம்பி ஊரே அடங்கினதுக்கு அப்புறம் சீனியர் எடுத்துட்டு போன ஓனர் பொண்ணோட விரலெல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஓனர் கடவாசல்லையே அடிக்க வச்சிருக்காரு. மறுநாள் யாரா விரலை பார்த்து போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ண போறான்ற ஆர்வத்துல ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா நல்லா நெயில் வளராத நெய் பாக்கெட் மாதிரியே இருப்பால ஜூனியர். அவன் எதையோ நினைச்சு சீனியர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு நல்லதா போச்சு, இவனை வச்சே நம்ம விரலை பார்த்து புதுசா பாக்குற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சீனியர் ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு. அது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. இன்னமும் சீனியரோட அம்மா உடம்பு எதையும் அசைக்க முடியாம நடைப்பினமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல. அங்க இருந்து சீனியர் திட்டுக்குன்னு கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சவரு என்ன நினைச்சாரோ அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு அவங்க மூச்சை செக் பண்ணி பாக்குறாரு. வந்துட்டாங்க மூக்கு வேர்த்த மாதிரி அந்த இடத்துக்கே ஜூனியர், டேய் என்ன நிம்மதியாவே விட மாட்டியாடா, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு யாரா சொன்னான்னு சீனியர் கேட்டா. வேற யாரு, அங்க அவ்வளவு பெரிய மெசேஜ் வந்திருக்கு, நீ பாட்டுக்கு சொல்லாம கிளம்பிட்ட, வீட்டுக்கு போனா அங்கேயும் காணோம், உன் நண்பன் ஓனர் தான் சொன்னா அங்க 2 இடத்துலயும் இல்லைனா நீ இங்கதான் இருப்பேன்னு. ஆமா என்ன உங்க அம்மா உனக்கு சுமையா இருக்காங்களோ, நீ மூச்சை செக் பண்ணி பார்த்தா இன்னுமாடா போய் சேரலன்ற மாதிரி உன் முக அமைப்பு இருந்துச்சு, அது உன் பிரச்சனை, எனக்கு என்னப்பா. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, எப்போ ஓனர் செல்லுக்கு பொண்ணோட செல்ல இருந்து மெசேஜ் வந்துச்சோ அப்பவே ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் நம்ம கிட்ட சொன்னானோ அதை இன்னமும் டீடைல்டா ஸ்டேட்மெண்டாவே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். என் கூட சேர்ந்து உன்னையும் வர சொல்லி கேட்டிருக்கான். அப்போ ஒன்று 2 பேரும் ஓனர் கடைக்கு போறாங்க. நான் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடையில இருந்தப்போ இதெல்லாம் தான் ஆச்சுன்னா எழுதி கொடுத்துருக்கான்ல. அதுல ஓனர் வச்சிருக்க இக்கு என்னன்னாங்க, கடையில நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம், திடீர்னு 1 மணி நேரம் ரெஸ்டாரண்ட் பொண்ணை மட்டும் கடையில காணோம்னு சொல்லியிருக்கான். ஓஹோ, நீ அவளுக்கு கிச்சா கொடுக்கலான்னு பாக்குறியா, என்னமோ ஒண்ணு பண்ணி அவளை இதுல மாட்டி விட நினைக்கிற அப்படின்னு சீனியர் மட்டும் ஓனரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனையே தான் பாத்துட்டு இருக்காரு. ஜூனியருக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரிய போகுது? பொண்ணை இழந்தவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணு மேல சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னா அதை பார்த்து தானே ஆகணும். சோ சீனியர் ஜூனியர் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஆமா அக்டோபர் 23 அன்னைக்கு தானே ஓனர் பொண்ணு காணா போனா, நான் இங்க தானே இருந்தேன். ரைட் இப்பதான் ஞாபகம் வருது. நைட்டு 9:50 இருந்து 10:50 வரைக்கும் எனக்கு ஒரே டயர்டா இருந்துச்சு. சோ நான் மேல போய் தூங்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட் வாட்டிலாம் இல்ல, அடிக்கடி கெட்டுக்கதை நடக்கிறப்போ எனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா நான் மேல போய் தூங்குறது வழக்கம். என் சீனியர் கூட தெரியுமே, அன்னைக்கு அப்படிதான் போனேன்னு அவ சிம்பிளா முடிச்சிட்டா. பட் இதை ஏன் குறிப்பா கேக்குறீங்க? யார் இந்த கதையை சொன்னது? ஓனர் தானான்னு கரெக்டா கேக்குறா. இந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போதே கான்ஸ்டபிள் அங்க வரான். டேய் கோல்முட்டி கோபால், நீ என்னடா இங்க? நீ ஜெயில தானடா இருந்த, எப்படா ரிலீஸ் ஆனன்னு எல்லாரும் ஷாக் ஆனா? தெரியலங்க, திடீர்னு இன்ஸ்பெக்டர் வந்து அவன் தான் எல்லாத்தையும் பண்ணன்னு சரண்டர் ஆயிட்டான், என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னதும் அந்த பக்கம் ஸ்டேஷன்ல ஜெயிலுக்குள்ள இருக்க இன்ஸ்பெக்டரை காட்டினா பொலிட்டீஷியன் ஐயோ அம்மான்னு வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்குது. ஏன்டா தம்பி உனக்கு இந்த வேலை, நீ எந்த தப்பும் பண்ணல தானடா, நீ ஏன்டா உள்ள இருக்க? சார் அவன் எதுவும் பண்ணல சார், அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஸ்டேஷனையே 2 ஆக்க. ஏமா நான்லாம் தப்பு பண்ண ஒருத்தர் இல்லையா? அப்பவே நான் ஒரு மான கொண்டவன் தெரியும்ல, இப்ப எதுவும் பண்ணிருக்க மாட்டானான்னு இன்ஸ்பெக்டர் வம்பு பண்றான். டேய் மான கொல்றதும் இப்ப நீ மாட்டிட்டு இருக்க கேஸும் ஒன்னாடா? ஆமா நீ என்ன தப்பு தான் பண்ணு இப்ப சரண்டர் ஆயிருக்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லலான்னு கேக்குறப்போ, ஆமா ஓனர் பொண்ண கடைசியா பார்த்தவன் நான் தானே, சோ நான் குற்றவாளியா இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு இல்ல, அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலனா கான்ஸ்டபிள் தான் ஓனர் பொண்ண கடைசியா பார்த்தான்னு அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுவும் தப்பு தானே, அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பொலிட்டீஷியன்ட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கப்போ சீனியர் இங்க வந்துடுறாரு. நீ தான் என் பையனை உசிப்பேத்தி விட்டியாடா, சும்மாவே இருக்க மாட்டல்ல, உன் பேச்சை கேட்டு தானே உள்ள வந்து உட்காந்துருக்கான், ஏன் உனக்கு இந்த வேலைன்னு பொலிட்டீஷியன் சீனியர்ட்டே கேட்டு போனா, நான் தான் சொல்றேன்ல என் விருப்பப்படி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன், யாரும் என்ன கம்பல் பண்ணல, நீ கிளம்புமா, டார்ச்சர் பண்ணாதன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி பொலிட்டீஷியன் அங்க இருந்த மீதி போலீஸ் எல்லாம் போயிட்டாங்க. சீனியரும் கிளம்புறதுக்கு முன்னால சீக்கிரம் வெளியே வந்து சேரு, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னா, நண்பன் மேல என்ன ஒரு நம்பிக்கை, அது எப்படிரா நான் ஓனர் பண்ண எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு நீ நம்புற, நான் குற்றவாளியா இருந்தா என்ன பண்ணுவேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறான். மூஞ்ச பார்த்தாலே தெரியாது எது கருமை எது எருமான்னு, நீ எல்லாம் கொலை பண்ணிருக்கவே மாட்ட, வெளியே வான்னு சீனியர் அதையே திரும்ப திரும்ப சொல்றாரா. ஜி அதைத்தானே கேக்குறேன், எப்படி தெரியும் உனக்கு நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்னு, கரெக்டா சொல்லுன்னு இன்ஸ்பெக்டரும் விடுற மாதிரி இல்ல. உடனே சீனியர் உண்மையை சொல்லிட்டாரு. அப்பா என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு வாப்பா அப்படின்னு ஓனருக்கு அந்த மெசேஜ அனுப்புனதே நான் தான்டா. இத சீனியர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ட்விஸ்டுங்க, சீனியர் இப்போ இங்க தானே இருக்காரு, ஆனா சீனியர் கிட்ட இருந்த ஓனர் பொண்ணோட செல்லுல இருந்து ஓனருக்கு 2வது ஒரு மெசேஜ் போயிருக்கு. சீனியருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் வேகமா ஓனர் வீட்டுக்கு போனா வந்திருக்க மெசேஜ், அப்பா எனக்கு அடிபட்டுருச்சுப்பான்னு வந்திருக்கு. ஜூனியர் லேடி காப் சீஃப்
சீனியர்னு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எப்படி இந்த மெசேஜ் ஓனர் போனுக்கு வந்துச்சுன்ற ஐடியாவே சீனியருக்கு இல்லங்க. ஆனா வந்தவரு ஓனர் மூஞ்ச பாக்குறத மட்டும் நிறுத்தவே இல்ல. கண்ணு அவன் மேல மட்டும்தான் போக்கஸா இருக்கு. சோ மெசேஜ் பண்ணணும்னா போன் ஆன் பண்ணணும் இல்லையா? எந்த லொகேஷன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு லேடிகா புடிச்சிட்டா. அந்த இடம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்க சரௌண்டிங் மொத்தத்தையும் போரட்டி போட்டு தேடுங்கடான்னு சொல்ல சீனியர் போறது ஒரு போனை எங்க மறைச்சு வச்சிருந்தாரோ அங்க இந்த ரெஸ்டாரண்ட் போனோட கடைக்கு பக்கத்துல ஒரு சந்துக்குள்ள அங்க இருக்க ஒரு ட்ரேக்குள்ள தானே வச்சிருந்தாரு. இப்ப போய் பார்த்தா போனை காணோம். அதுக்கு பதிலா ஒரு மேப் தான் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா அந்த மேப்ல ஒரு கோயில வட்டம் போட்டு வச்சிருக்காங்க. சோ போன் எடுத்தவங்க அங்க சீனியரை வர சொல்றாங்கன்னு தானே அர்த்தம். சீனியர் அங்க போக சீனியரை வர சொன்னால் சீனியர் மூஞ்சில லைட் அடிக்க மூஞ்ச பார்க்காமலே அது ரெஸ்டாரண்ட் பொண்ணுதான்றது சீனியர் கரெக்டா கண்டுபிடிச்சு அவர் பேரு சொல்றாரு. என்ன பங்கு என் கடைக்கு பக்கத்துல ஒரு பொருளை ஒழிச்சு வச்சிருக்க, அதை என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? நீ நானும் ஒண்ணு இது கொரியன்காரன் பிறந்த மண்ணெல்லாம் பேசிட்டு இருந்தமே அதெல்லாம் சும்மாவா? ஆனா மெசேஜ் அனுப்புற ஆளை ஒரே ரூம்ல வச்சுக்கிட்டு அவனுக்கே மெசேஜ் அனுப்புற தைரியம்லாம் உனக்கு மட்டும் தாண்டா வரும் அப்படின்னு. இப்போ ஓனர் பொண்ணோட போனை சீனியர் மறைச்சு வச்சு அதை ரெஸ்டாரண்ட் பொண்ணு கண்டுபிடிச்சிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு பயம் வரணும் சீனியர் நினைச்சு. ஆஹா இவன் கொலகாரனா இருப்பானோன்னு அந்த பயமே எல்லாம் பேசுறாங்க. ஏமா இவ்வளவு நடந்தும் என் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த மாதிரி இருட்டான ஒரு இடத்துக்கு நீயும் தனியா வந்து என்னையும் தனியா வர வச்சிருக்கியே, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சீனியரே கேட்டா. ஹாட நீ மறைச்சு வச்சிருக்க போன் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் உன்ன கொலகாரனா நினைப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டியா? நீ தான் உன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து பல வருஷமா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கியே, நீ ஏன் அந்த கொலையெல்லாம் பண்ண போற? அப்ப நான் பார்த்தா அதே பைத்தியக்காரத்தனம் இப்பவும் மூஞ்சில தெரியுதுன்னா உன்னை பைத்தியக்காரனா மாத்தின அந்த கொலகாரன் யாரு? மெசேஜ ஓனருக்கு அனுப்பிச்சிருக்கன்னா ஓனர் தான் அந்த கொலகாரனா அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு கேக்குறா தயங்கி தயங்கி. சீனியரும் ஆமான்ட்டாரு. அப்போ உன் தங்கச்சி? ஆமா அவன் தான். கடைக்கார பொண்ணு? ஆமா அவன் தான். அப்புறம் என் அம்மா? அதுவும் அவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன் இப்படின்னு சீனியர் சொல்ல, சரி நீ அவனை என்னமோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டிருக்கல, நானும் இன்னையில இருந்து உன் கூட கூட்டு உனக்கு இன்னெல்லாம் என் மூலியமா உதவி வேணும்னு சொல்லு, நான் பண்றேன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஹோப் கொடுக்குறா. சீனியர் வேணான்னு தான் சொல்றாரு. இது ரிஸ்கான வேலை, தேவையில்லாம உள்ள வந்து நீ மாட்டிக்காத, கொஞ்சம் கம்முன்னு இருன்னு. ரிஸ்கான வேலைன்னா நீ மட்டும் செய்யற? டேய் நீ எப்படி பல வருஷமா அப்ப காணா போனவ தங்கச்சி தேடிட்டு இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் 10 வருஷமா என் அம்மாவை தேடிட்டு இருக்கேன். உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? பாதிப்பு என்னமோ 2 பேருக்கு ஒண்ணுதான். நீ இதுல இருக்கன்னா நானும் இருப்பேன், மறுப்புலாம் சொல்லாத, இந்தா போனை புடி அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஓனர் பொண்ணோட போனை கொடுத்துடுறா. ஆனா பாருங்க சீனியர் இங்க வரதுக்கு முன்னால ரெஸ்டாரண்ட் பொண்ணு இந்த லொகேஷன்ல இருந்து 3ஆவதா ஒரு மெசேஜ் ஓனருக்கு அனுப்பிச்சிட்டா. அப்பா இனிமேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் உடனே வெளியே வர போறேன்னு. அப்படியும் ஓனருக்கு பயம் வந்த மாதிரி தெரியல. நல்லா காத்து போன கரடி பொம்மை மாதிரி இருந்துகிட்டு வெளியே வருவியா, அது எப்படிமா உன்னால வெளியே வர முடியும் அப்படின்னு தான் பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி தனியா பேசிட்டு இருக்கான். அதுவும் வாய் திக்காமங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு? ரெஸ்டாரண்ட் பொண்ணும் சீனியரும் எந்த கோவில்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்களோ அதே கோவில்ல இருந்து தான் ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஓனர் செல்லுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னால அதே லொகேஷன்ல தான் காணா போன ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா போன்லயும் சிக்னல் கட் ஆயிருக்கும். பிளஸ் சீனியர் வேற அவரோட முதல் மெசேஜ ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு பக்கத்துல இருந்தானே அனுப்பிச்சாரு. இப்படி எல்லா லொகேஷனும் ரெஸ்டாரண்ட் பொண்ணியே பாயிண்ட் பண்றதுனால அவ கடையை சர்ச் பண்ண வாரண்ட் வாங்கிட்டு வந்துட்டான் ஜூனியர். போன வாட்டியெல்லாம் வாரண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு ரெஸ்டாரண்ட் பொண்ணு எப்படி கொந்தளிச்சா, இப்ப மூஞ்சில துளி கூட கவலையே இல்ல. செக் பண்றியா? தாராளமா பண்ணிட்டு போ, நீங்க தேடி தேடி வர டயர்ட் ஆயிடுவீங்க, இருங்க நான் போய் உங்களுக்கு டொரினா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிட்டு போயிட்டா. அடுத்து அங்க இருந்த ஜூனியர், கான்ஸ்டபிள், டீம்மேட் 1, 2 இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கப்பதான் இது வரைக்கும் ஜூனியருக்கு தெரியாத ஒரு தகவல் இப்ப தெரியுது. ஓனர் பொண்ணு காணா போன அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போன கடைக்கு வந்துட்டாங்க. சீனியர் ஓனரோட வீட்டுக்கு போய் அங்க பார்க்க கூடாத விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டா தானங்க வந்தாரு. அந்த மேட்ரு இப்போ வரைக்கும் ஜூனியருக்கு தெரியாது. டீம்மேட் 1, 2 எதாச்சியா அதை சொல்ல போய் ஜூனியர் கேட்டானா, கொய்யால எனக்கு தெரியாம இது வேற நடந்திருக்கா, இருறா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறேன் அப்படின்னு நேரா வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனவன், என் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எப்படியும் நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவர்கிட்ட கேட்க தான் போறீங்க, வேணும்னா கேட்டுக்கோங்க, ஆனா எனக்கு ஒரு ஃபேவர் வேணும்னு அங்க இருக்க ஆபீசர்ட்ட கேக்குறான். ஆபீசரும் டிசி கால் பண்ணா, அவன் என்ன கேட்டாலும் கொடு, ஆனா அவன் என்ன பண்றான்றத கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்து எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு பர்மிஷனை கொடுத்துட்டாரு. அதே நேரம் டிசியோட ஆபீஸ்ல சிஇஓவும் இருக்காங்க. சார் இங்க என்னதான் சார் நடக்குது? உங்க பையன் ஒரு பக்கம் என்னடான்னா இந்த சீரியல் கொலை கேஸ உடா மாட்றான், கல்பிரிட்ட புடிச்சே அவன்றான். இந்த பக்கம் பொலிட்டீஷியன் பையன் என்னடான்னா நான் தான் கல்பிரிட்னு போய் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். நானும் இந்த கேஸை விட்டுட்டு ரீடெவலப்மெண்ட்டுக்கு என்னமாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா விட மாட்டீங்க போலியே, நான் பிசினஸ் பண்றதா வேணாவா அப்படின்னு எரிமலையா கொதிக்கிறான். டேய் மலைவாழ் மங்கி, நம்ம என்ன பண்ண முடியும்? நாளுக்கு நாள் இந்த கேஸோட பிரச்சனை பெருசாயிட்டே போகுது, ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ஊத்தி மூட முடியுமா? இப்போ என்ன கேஸ் நடந்துட்டு இருக்கு, குற்றவாளியே தேடிட்டு இருக்காங்க, குற்றவாளி கிடைச்சிட்டா இந்த கேஸை ஈஸியா
முடிச்சிடலாம்ல அப்படின்னு இவனுக்கு என்ன பிளான் போடுறானுங்க. பிடிக்க போறவன் உண்மையான குற்றவாளியோ இல்லையோ யாரையோ ஒருத்தவனை பிடிச்சி குற்றவாளின்னு கணக்காட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவனுங்க ஒரு பக்கம் ட்ராக்க போட, இந்த பக்கம் ஜூனியர் ஏதோ ஒரு ஃபேவர் கேட்டானே. பொதுவா அந்த ஊர்ல பெருசா எங்கேயும் கேமரா இருக்காதுல்ல. ஆனா ஓனரோட கடைக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு கேமரா இருக்கும். அங்க கேமரா இருக்குன்னே அதிகமா யாருக்கும் தெரியாது. அதோட ஃபுட்டேஜை பார்க்க தான் வந்திருக்கான். பட் ஃபுட்டேஜை செக் பண்ணா அந்த ஃபுட்டேஜையும் காணோம். ஏற்கனவே சீனியர் ரெக்கார்ட் ரூமுக்கு போனது, அங்க ரெக்கார்டை வச்சது, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சீஃப் இங்க வந்தா டெலீட் பண்ணாரு. இந்த ஃபுட்டேஜையும் காணோம்னா இதையும் சீஃப் தானே டெலீட் பண்ணிருப்பாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னாங்க, சீனியர் யாருக்கும் தெரியாத இந்த கேமராவோட ஃபுட்டேஜை மட்டும் தான் டெலீட் பண்ண சொல்லிருப்பாரு. சீஃப் தான் அதிக பிரசங்கித்தனமா ரெக்கார்ட் ரூம் ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்த்து டெலீட் பண்ணிருக்காப்புல. ஃபுட்டேஜ் இல்லன்னதும் கேமரா எங்க இருக்கும், அதுக்கு கீழே காரை கொண்டு போய் நிறுத்தின ஜூனியர் காரை எப்படி கண்ணும் கத்துமா பாத்துப்பான். இப்ப அந்த கார் மேலேயே ஏறி நிக்கிறான். அதாவது கேமரா அங்க இருந்து ஓனர் கடையை போக்கஸ் பண்ணா என்னெல்லாம் தெரியுமோ கேமராவோட இடத்துல இருந்து இவன் பாக்குறான். அங்க இருந்து பார்த்தா ஓனர் கடையில என்னெல்லாம் கவர் ஆகும்னு. ஓனர் பொண்ணு காணா போன நைட்டு வெட்டப்பட்ட விரல்லாம் எடுத்துட்டு வந்து சீனியர் ஓனர் கடவாசல்ல வச்சாரு இல்ல, இதெல்லாம் டெஃபினட்டா இந்த கேமரால பதிவாயிருக்குங்க. விரல வச்சுட்டு போறப்போ இங்க கேமரா இருக்குன்றது சீனியருக்கு தெரிஞ்சிருக்கு. கேமராவை திரும்பி ஒரு லுக்க விட்டுட்டு தான் அதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லி சீஃப் கிட்ட கேட்டிருப்பாரு. அதை ஜூனியர் புரிஞ்சுக்கிற அதே டைம் நைட்டு ரெஸ்டாரண்ட் பொண்ணு கடையில தனியா இருக்காங்க. காலையில போலீஸ் இவ கடையை வந்து ரைடு விட்டாங்கல்ல, பல வருஷமா இவளுக்கு கிடைக்காத போட்டோ ஆல்பம் ஒண்ணு போலீஸ் தேடினதுனால கிடைச்சு இப்போ அது டேபிள் மேல இருக்கு. அதுல ரெஸ்டாரண்ட் பொண்ணும் அவ அம்மாவும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை எடுத்து தனியா ஒதுக்கி வைக்கிறா. அப்போன்னு பார்த்து கில்லரான ஓனர் கடைக்கு வராங்க. ரெஸ்டாரண்ட் பொண்ணுக்கு பாடி எல்லாம் ஷிவரிங் ஆயிடுச்சு. என்ன கொலகாரன் நம்ம கடை பக்கம் வந்திருக்கான், நம்மள எதுவும் சம்பவம் பண்ணிடுவானோன்னு. இல்லம்மா, என்னால உனக்கு ஏகப்பட்ட கஷ்டம். நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால போலீஸ் உன் கடையை ரைடு விட்டாங்களாமே, அதான் உனக்கு ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஓனர் ஒரு டேபிள் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கான். நீ ஆணியே போடுங்க வேணாண்டா, தோ கொஞ்ச நேரத்துல சீனியர் வரேன்னு சொல்லியிருக்காரு, நானும் அவரும் சேர்ந்து பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வான்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு சொல்லி ஓனர் போயிட்டான். ஆனா போற போக்குல ஒரு பொறிப்பா இருக்கிற ட்விஸ்ட கொடுத்துட்டு தாங்க போயிருக்கான். அவன் ஒரு டேபிள் பக்கத்துல நின்றுட்டு இருந்தான்ல, இப்ப அந்த டேபிள்ல ஒரு ஹேர் பின்னும் அது கீழே ஒரு நோட்ஸும் இருக்கு. ஓனர் தான் அதை வச்சுட்டு போயிருக்கான். ஹேர் பின் யாரோடதுன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னால காணா போன ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மாவோடது. அடுத்து ஓனர் நோட்ஸ்ல எழுதிருக்கிறது, என்ன செல்லம் உன் அம்மா ரொம்ப மிஸ் பண்றியா, சரி இந்த லொகேஷனுக்கு போய் அங்க இருக்க ஒரு சமாதிக்கு பக்கத்துல நோண்டு, உன் அம்மா கிடைப்பாங்கன்னு பாடி இருக்க லொகேஷனை எழுதி வச்சிருக்கான். அந்த அதிர்ச்சியோட அந்த சீனை முடிச்சுட்டு இங்க சீனியர் கிட்ட வந்தா. நம்ம எப்பவோ பார்த்தோங்க, அடுத்தடுத்து பெண்கள் காணா போனாலும் ஆள் பற்றாக்குறையினால இந்த கேஸ் எல்லாம் ஹால் பண்ண சொல்லி நம்ம ஜூனியரோட அப்பா அந்த டைம்ல அந்த ஆளு சீனியர் சூப்பரண்டன் அவர் கேஸ ஹோல்ட் பண்ண சொல்லிருப்பாரு. நியூஸ் பேப்பர்ல வந்த அந்த ஆர்டிகல்லாம் சீனியரோட வீட்லயும் இருந்திருக்கும். அதை இப்போ சீனியர் ட்ரம்ல போட்டு எரிச்சிட்டு இருக்க ஜூனியர் அங்க வந்துட்டான். இப்போதாங்க ஒரு விஷயத்த நோட் பண்ண, ஓனர் பொண்ணை காணா போனா அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஓனர் பொண்ணோட கடையை கவர் பண்ற மாதிரி யாருக்கும் அதிகமா தெரியாத ஒரு கேமராவோட ஃபுட்டேஜ யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. எதுக்காக பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு நைட் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டு திரும்ப வெளியே வந்து அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா மட்டும்தானே டெலீட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்க கேமரா இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அடிக்கடி ஒரு வயசானவர் காணா போயிடுறாரு, எந்நேரமும் அவர் எங்கன்னு தேடிட்டு இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் தானே ஊர்ல எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அந்த போலீஸ் அதிகாரி தாங்கள் தானே. இவ்வளவு பண்ணிட்டு எப்படிங்க எதுவுமே பண்ணாத மாதிரி உங்களால இருக்க முடியுது? ஒழுங்கா என்ன நடந்துச்சோ அதை நீங்களே சொல்லிடுங்க, அப்படி இல்லனா உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணது சீஃப் தானே, நேரா போய் அவரை தான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சீனியரை லாக் பண்ணி சீனியரை அரெஸ்ட் பண்ண ஹேண்ட் கஃபோட கிட்ட நெருங்குறான். அப்போ ஓனர் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்க இடத்துக்கு தன்னந்தனிமையில போன ரெஸ்டாரண்ட் பொண்ணு இந்த மாதிரி நான் அந்த லொகேஷனுக்கு வந்திருக்கேன். சப்போஸ் ஓனர் இது என்ன கொல்றதுக்காக போட்ட பிளானா இருந்தாலும் என்ன வச்சாச்சும் அவனை புடிச்சிடுறா, அவனை விட்டுறாதரா அப்படின்னு சீனியருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு காலை கட் பண்ணிட்டா. வேகமா சீனியர் கிளம்புனா ஜூனியர் விட மாட்டானா. டேய் பிகால்ஸ் ஒழுங்கா நவுறா, அடி வாங்கி சாவாதரான்னு சீனியர் வெறி ஆயிட்டு இருக்க டைம்ல அங்க வீட்டு தோட்டத்துல இருக்க கில்லரை காட்டுறாங்க. அவன் தோட்டத்துல குழி நோண்டி அங்க புதைச்சு வச்சு எதையோ வெளியே எடுத்து மறைச்சு வைக்கப்பட்ட பொண்ணோட பாடியா இருக்குமோ என்னவோங்க. என்ன கில்லர் அப்படிதான் பேசுறான், என் செல்ல மகளே நீ வெளியே வரதுக்கான நேரம் வந்துருச்சுமான்னு சொல்றப்போ ஸ்லோ மோஷன்ல அவன் வீட்டுக்குள்ள ஒரு என்ட்ரி. வேற யாரு, ஜூனியர் தான். நடையிலேயே நவ ரசத்தை காட்டி கில்லர் கிட்ட வந்த ஜூனியர், உன் பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு எந்த ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணாலும் போலீஸ் பொதுவா ப்ரொசீஜரா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக சொல்லி கில்லர் முன்னால உட்காடுறான். அதிர்ச்சியான கில்லரோ, நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கியாப்பா அப்படின்னு இவன் கதையும் முச்சு விட்டலான்னு நினைச்சு கேக்குறான். அது எப்படி தனியா வர முடியும், என் தளபதி இல்லாம நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஜூனியர் திரும்பினா செம்ம மாசா சீனியர் மேல இருந்து கீழே இருக்க கில்லரை முறைச்சு பாக்க. இன்னொரு பக்கம் கில்லர் சொன்ன லொகேஷனுக்கு போன ரெஸ்டாரண்ட் பொண்ணு அங்க அவன் அம்மா தேடிட்டு இருக்கப்போ யாரோ அங்க வர மாதிரி இவளுக்கு ஒரு பயம். அங்க வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர். சீனியர் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவன் அங்க வர வச்சாராம். நிறைய போலீஸ் காரும் அங்க வருது. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு ரிலாக்ஸா போட இங்க கில்லர் மாட்டிக்கிட்டானே சோலி முடிஞ்சுன்னு அவன் சொல்ல, ஆமாண்டா அதே தான் நானும் சொல்றேன், இன்னையோட உன் வாழ்க்கைன்ற சொல்லி முடிஞ்சு. இத ஜூனியர் சொல்லி மிரட்ட
காட்டுறப்போ அதோட எபிசோட் முடியுதுங்க. எனக்கு வர அதே சந்தேகம் தான் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது 7வது எபிசோடு. இதுலயே கில்லர் மாட்டி ட்விஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள முடிஞ்சிரும் நினைக்கிறீங்க? இன்னும் 8 எபிசோட் இருக்கேங்க. சாரி, இன்னும் 9 எபிசோட் இருக்கேங்க. அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ட்விஸ்டுகள் உள்ள இருக்கும் தானே? அப்படிதான் நான் நம்புறேன். நம்புவோம், என்ன ஆகுதுன்னு போக போக பாத்துருவோமே. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.